ஓம் சாய்ராம். பொதுவாகவே தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். அது எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். அது மாதிரி இப்ப நம்மளுடைய அநேக சித்தர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த சித்தர்கள் அநேகம் பேர் இதை வலியுறுத்தி அவங்களே ஏற்படுத்தி அவங்களே அதை முன்னாடி நின்று செய்து எனக்கு பிறகு கூட இது தொடர்ச்சியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்துகிட்டு இருக்கிற அநேக வளாகங்களை, அநேக இந்த மாதிரி அன்னம் பாலிக்கக்கூடிய வளாகங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். வடலூர்ல சித்தி வளாகம் இருக்குது. அந்த மாதிரி நம்முடைய சித்தி வளாகம் வண்டலூர்லயும் இருக்குது. தொடர்ச்சியா அந்த அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் பிரசாதம் இல்லாம யாரும் போறதில்லைன்றது நம்ம குறிக்கோளா வச்சுட்டு இருக்கோம். நம்ம பொதுவாகவே ஒன்று சொல்லுவாங்க, வீட்டுக்கு அழைத்து உணவு கொடுத்தால் அது விருந்து. நம்ம வீட்டுக்கு யாரையாவது கூப்பிட்டு அந்த அன்னத்தை பாலிச்சோம்னா அதுக்கு பேர் விருந்து. கேட்ட பின் கொடுத்தால் அது பிச்சை. யாராவது இல்லைன்னு கேட்டா நம்ம கொடுக்குறோம்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் பிச்சைன்னு ஆயிடுது. நாம இருக்கும் இடம் தேடி அதை போய் கொடுத்தோம்னா அது தர்மம். நம்ம இந்த பாலத்துக்கு கீழே இல்லாதவங்களை தேடி கிராமங்களில் கொண்டு போய் கொடுக்குறோம் இல்லையா, அந்த அன்னதானம், அதுக்கு பேர் தர்மம் அப்படின்னு பேர். இருக்கும் இடம் தேடி சென்று கொடுத்தால் அதுக்கு பேர் தர்மம். யாருன்னு தெரியாது, நம்ம கொடுக்குறோம். வாங்குறது யாருன்னு தெரியாது, கொடுக்கறது யாருன்னு தெரியாது. அதுக்கு பேர் தானம். அதுதான் வள்ளுவர் சொன்னார், தானம் தவம் இரண்டும் தங்கா வீணுலகம் வானம் வழங்காதெனின் அப்படின்னு சொன்னாரு வள்ளுவர். கண்டிப்பா மழை பெய்த இல்லையோ, நல்லவங்க இருக்கிற இடத்துல அந்த தானம், அன்னதானம் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யணும். அப்பா சாயப்பா விரும்பின தானங்கள்ல முக்கியமான தானம் எப்படி வள்ளலார் நம்ம தமிழ்நாட்டில் பண்ணாரோ, அதே மாதிரி வடநாட்டுல மகாராஷ்டிரால அப்பா நம்ம சாயப்பா நான் மிகவும் தானங்களில் ஒன்று அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். அன்னதானம் செஞ்சா புண்ணியம். காசிக்கு போனா பாவம் போகும், ராமேஸ்வரம் போனா புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அன்னதானம் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அந்த தானம் பண்றது அவ்வளவு முக்கியமான விஷயம். பண்றோம், நம்ம தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்னும் மேல மேல பண்ணிக்கிட்டே இருப்போம். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்து அறிவித்தல் அப்படின்னு பாரதி சொன்னார். அந்த மாதிரி படிக்கிறவங்க கூட நம்ம நம்முடைய சாய் வரம் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமா படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இதோ நம்ம அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட உதவிட்டு இருக்கோம். எப்படி பிரார்த்தனை செய்யும் உதடுகளும் கூட சேவை செய்யும் கரங்களும் நமக்கு இருக்கிறது. அந்த மாதிரி சேவையும் கூட நம்ம செய்யக்கூடிய மனம் இருந்தால் போதும், மார்க்கம் தானா வரும். அன்னதானம் புண்ணியம் சேர்க்கும், இரத்த தானம் உயிர் காக்கும், கல்விதானம் தலைமுறை செழிக்கும், நிதானம் நம்மை காக்கும். நிதானமா உட்கார்ந்து யோசனை பண்ணி பார்த்தோம்னா அன்னதானத்தினுடைய அருமை புரியும். கண்டிப்பா புரியும். நம்ம நிறைய படிக்கிறோம், நிறைய புரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் கூட நமக்கு புரியுதோ இல்லையோ, கண்டிப்பா இதெல்லாம் நிறைய செய்யணும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க. ஆகினால எந்த விதத்திலாவது மிகுதியாக அன்னதானத்தை தேடி அவங்களுக்கு தரணும். அன்னதானத்தை தயார் பண்ணி வர்றவங்களுக்கு தரணும். வரும்போது அவங்களுக்கு தயாரா இருக்குதா, எவ்வளவு பேர் வருவாங்க அப்படிங்கிறத முதல்லயே நம்ம யூகிச்சு கடைசியில் வர்றவங்களுக்கு வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லைங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அது அக்ஷய பாத்திரமா வளர்ந்துகிட்டே இருக்கணும். நம்ம எப்படி ஒரு திருமணத்துக்கு போனோம்னா அந்த திருமணத்துல சாப்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரக்கூடாது. எல்லாரும் சாப்பிடணும். அந்த மாதிரி தர்மம், அந்த மாதிரி ஒரு சாப்பிட்ற இடத்துல
அப்படிதான் இருக்கணும். நம்ம அப்படிதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா அது நடக்கும், தொடர்ச்சியா நடக்கும். இந்த மனிதர்கள் வாழும் பூமியிலே நான் 6 வகையான மக்களை வணங்குகிறேன் அப்படின்னு கிருஷ்ணரே சொல்லியிருக்கிறார். தினமும் அன்னதானம் செய்வோர், தினமும் அக்னிஹோத்திரம் செய்வோர், வேதம் அறிந்தவர்கள், சாஸ்திர சந்திர தரிசனம் செய்து சதாபிஷேகம் செய்து கொண்டோர், மாதா மாதம் உபவாசம் இருப்போர் மற்றும் பதிவிரதியான பெண்கள். இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்கள நான் தினம் தினம் வணங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றார். பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க, யாவர்க்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவினுக்கோர் வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கொரு இன்னுரை தானே. இறைவனுக்கு நம்ம பச்சிலை படைக்கிறோம், ஒரு துளசி, ஒரு வெத்திலை பாக்கு இதெல்லாம் வச்சு படைக்கிறோம். அதெல்லாம் முடியல, என்ன பண்ணுறது? நம்ம கிராமத்தில் இருக்கிறோம், மாடு மேய்க்கிறோம், என்ன பண்ணுறது? கோவிலுக்கு போக முடியல, நேரம் இல்லை, அதிக வேலை பளு. பசுவுக்கு ஒரு தீனி, ஒரு கீரையை பறித்து கொடுக்கலாம். அப்படியும் இல்லை, யாருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி. யாராவது உணவு இல்லைன்னா வந்தாம்னா அந்த இருக்கிற அந்த பிள்ளைக்கு ஒரு கைப்பிடி உணவு தரணும். எல்லாமே முடியலப்பா என்னால், எனக்கு இறைவனுக்கு பச்சையிலையும் தர முடியல, பசுவுக்கு ஒரு வாயுரையும் தர முடியல, எனக்கு உண்ணும் போது ஒரு கைப்பிடியும் தர முடியல அப்படின்னா ஒன்றும் முடியல என்னால், என்னதான் பண்ணுறது? வாயால் பேசுகிறோம் இல்லையா? பேசக்கூடிய அந்த வார்த்தையை அன்பா கருணையா பேசினாலே போதும். வர்றவங்களை மூஞ்சில் அடிக்காம, சந்தோஷமா கோவப்படாம, நிதானமா உட்கார வச்சு ஒரு தண்ணி கொடுத்து நல்ல வார்த்தையை பேசினாலே போதும், அன்பான வார்த்தையை பேசினாலே போதும். இதெல்லாமே செஞ்ச ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க பெரியவங்க. ஓம் சாய்ராம்.